வச்சுட்டு இல்லை அப்படியே 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 இல்லை டோர் ஓப்பன் பண்ணுறாங்களோ? ஆமாம், நீங்கள் இந்த உள்ளே வந்து அங்கே இருந்து இங்கே திறந்தது. திறந்து வர கொஞ்சம் அன்பான இறைமக்களே, இந்த இனிய தருணத்திலே நாம் இறைவனை போற்றி கொள்கிறோம். சொல்கிறது, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது என்று. இந்த மாபெரும் செயல் இறைவனால் நிகழ்ந்துள்ளது, இறைவன் நமக்கு தந்தது. நாம் கடந்து வந்த பாதையில் நாம் பார்க்கிற போது கடவுளுடைய மிகப்பெரிய செயல், மிக அற்புதமான விதத்தில் செயலாக்கி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த சிறப்பு விழாவை சீரம் பணி வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு நன்றி விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம்முடைய ஆலயம் திறக்கப்பட்ட நாளும் இந்த நாள். ஆகவே இது ஒரு விசேஷமான அற்புதமான ஆசீர்வாத நாள். ஆகவே இந்த இனிய தருணத்திலே இறைவனை போற்றி நாம் புகழ்ந்து ஆர்ப்பரிப்போம். மிக சிறப்பான இந்த நிகழ்வு நடைபெற நம்முடைய ஊரை சார்ந்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரும் நாம் அனைவருமே சேர்ந்து இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம். இந்த வருடம் தூய சதஸ்யாவுடைய ஆலயத்தை முன்பகுதியை ஒளிவு பெற்றதாக, அருள் பெற்றதாக, எளிமிக்கதாக மாற்றிருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் செய்கிற இந்த செயல்பாடுக்கு கண்டிப்பாக இறைவன் அருள் தருவார். இறைவன் கண்டிப்பாக நம்மை நல்முறையை வளர செய்வார். இந்த வருடம் செழிப்பாகவும் இறையருள் மிக்கதாகவும் வளர்ச்சி மிக்கதாகவும் அருள் மிக்கதாக இருக்கும் என்பதற்கு நாம் செய்திருக்கிற இந்த செயல் ஒரு நம்பிக்கை வெளிப்பாடு. அவங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வெளிப்பாடு தந்தை மகன் தூயாகியர் சொன்ன பிறகு ஆடலுக்குரிய தூயாகியான பாடல் பாடுகிறார்கள். அதை தொடர்ந்து நாம் பகுதியாக அந்த மண்டபத்துக்கு முன்னால் செல்கிறோம். பூக்கள் தூவிக்கொண்டு சிறு குழந்தைகள் செல்வார்கள். நாம் அருகில் செல்கிறோம். சென்ற பிறகு அங்கு அச்சிக்கு இந்த சபம் சொல்லப்படுகிறது. சொன்ன பிறகு இந்த மண்டபம் தங்களுடைய திருக்கரத்தால் திறக்கப்படுகிறது. அதன் பிறகு அச்சிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அச்சிப்பு நிகழ்வு நடைபெற்றுவது வருகை பாடல். வருகை பாடல் பாடுகிறவர்களை நாம் அனைவரும் ஆலயத்தில் கண்ணு வழியாக இறைவன் நோக்கி நாம் செல்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நேரத்தில் நம்முடைய சிறு குழந்தைகள் பூக்கள் தூவி கொண்டு நம்மளோடு வரவேற்று செல்கிறார்கள். நாம் அனைவரும் தூய செபஸ்தியாரை வாழ்க என்று முழக்கமிட்டு நாம் சொல்வோம். தூய செபஸ்தியாரை வாழ்க, தூய செபஸ்தியாரை வாழ்க, தூய செபஸ்தியாரை வாழ்க, எங்கள் பாதுகாவலனை வாழ்க, எங்கள் வழிகாட்டியை வாழ்க, கவலைகளை கரைப்போரை வாழ்க, தூய செபஸ்தியாரை வாழ்க, தூய செபஸ்தியாரை வாழ்க, எங்கள் பாதுகாவலரை வாழ்க. ஆண்டோடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. பேரினக்கமுள்ள எங்கள் இறைவா, இந்த இனிய தருணத்திலே உங்களை போற்றி புகழ்கிறோம். இது மறக்க முடியாத அனுபவமாக இருப்பதற்கு நிறைவாக என் அருளாசிரியர் தந்திருக்கிறேன். இந்த இனிய மண்டபம் மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பது அமர்ந்து நம்முடைய இறைவனை பெறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. கவலையோடு வருவதற்கு கரைக்கக்கூடிய இடமாகும், வேதனையோடு வருவதற்கு ஆறுதல் தருகிற இடமாகும், அமைதியை தேடி வருவதற்கு அமைதியை பெறுகிற இடமாகும். இது இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் கட்டப்பட்ட இந்த நாளிலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எல்லாமே உம்முடைய அருள். எமது ஊருக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் விரும்புவதற்கு மேலாக செய்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் விவேகத்தில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் அனுபவித்து நன்றி செலுத்துகிறோம். இது எந்தெந்தும் மறக்க முடியாத ஒரு செயல். கடவுள்ல உள்ள எல்லோரும் காலம் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயம் வந்த பிறகுதான் எங்களுடைய குடி உயர்ந்திருக்கிறது, வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கிறது, நாங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். எல்லாமே உங்களுடைய அருள் தான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு விசேஷமாக சிறப்பாக எல்லா மக்களுமாக ஒன்று சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீகர் எங்கள் நிறைவாக கிடைப்பதா இந்த பணியையும் நாங்கள் தொடங்குகிற போது உங்களுடைய கரத்தில் வைத்தோம். நிறைவா செய்தார் என்று குறித்த நேரத்தில் அருமையாக சரியான முறையில் சிறப்பான முறையில் செய்வதற்கு இதெல்லாம் நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த அறிவு, நீர் கொடுத்த திருவிழம் அதன்படி நடந்திருக்கிறது. ஆகவே எல்லா புகழும் உமக்கு, மாட்சியும் மகிமையும் மகத்துவம் எல்லாம் உமக்கு. எளியவர்கள் எங்களை நீர் பயன்படுத்தி இருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தில் எங்கள் ஊரில் உள்ள நல்லுள்ளம் படைத்தவர்களை தூண்டி எழுப்பினேன். அவருடைய அறிவுரையாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், திட்டமாக இருக்கலாம், அவள் கொடுத்த உதவியாக இருக்கலாம், நன்கொடையாக இருக்கலாம், எல்லாம் நீர் கொடுத்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தினுடைய மகிமை இன்னும் வளர்வதாக, இது இன்னும் நாளும் பொழுது வளர்ந்து கொண்டே இருப்பதாக, அதற்கு இந்த இடம் மிக சிறந்த ஆசீர்வாதமான இடமாக இருப்பதாக, நீர் விரும்புவதை எங்களிடம் கேளும் என்று திருப்பாடும் 2:8 சொல்கிறேன். எதையெல்லாம் மக்கள் விருப்பத்தோடு கேட்கிறார்களோ அதையெல்லாம் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுக்கு மன்றாடுகிறோம். ஆண்டவர் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி மண்டபத்தையும் நம் ஒவ்வொரு நிறைவாம் மனமாக ஆசீர்வதிப்பாராக. மாதாவே நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம்.
வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறரன்பு பணியில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவின் கனி கொடுப்போம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறரன்பு பணியில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவின் கனி கொடுப்போம். உயிர் தரும் விண்ணக உணவினையே விருந்தினில் உண்டு வாழ்வடைவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி உள்ளத்துடன் இப்பலியினை நாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் என்னும் திருப்பாடலுக்கு ஏற்ப வியத்தகு செயல்கள் புரிந்த விந்தைமிகு இறைவனுக்கு நன்றி கூறும் நன்னாள் இது. நம் பாதுகாவலர் புனிதர் செபஸ்தியார் ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட அற்புத நாள் இந்த அழகிய நாள். இறை பிரசன்னத்தை உணர்ந்து இறை வார்த்தையை வாசித்து மனதின் கவலைகளை மறந்து அவரின் பாதம் சரணடைந்து இறைவனோடு ஒன்றித்து இன்புற்றிருக்கும் இடம் ஆலயம். நம் இந்த இறைவனை போற்றி புகழ்வோம். அவரின் விந்தைமிகு செயல்களுக்கு நன்றி கூறுவோம். புனித செபஸ்தியார் வழியாக
நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் வரவிருக்கும் தலைமுறைக்கும் ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களை எடுத்துரைத்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட பயிற்றுவிப்போம். உயிருள்ள இவ்வார்த்தையை தமதாக்கி இறைவனின் அருளை கண்டடைய அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி சென்று நாமும் இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக வாழ்ந்திட இறையருள் வேண்டி இணைவோம். மகிழ்வின் பணியில். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவன் பாவி என கருதப்பட்ட மத்தேயுவை அவருடைய பணிக்கென அழைத்ததை நாம் வாசிக்கவிருக்கின்றோம். இறைவன் நம் எல்லோரையும் ஒரே போல் பார்க்கிறார் என்பதற்கு அந்த பகுதி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இறைவனுடைய பார்வையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இன்னும் புத்திசாலி இன்னும் அறிவில்லாதவன், நீதிமான் பாவிகள் என்ற வேறுபாடு இல்லை என்பதற்கு மத்தேயுவின் அழைப்பு நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த இறைவன் யார் மீதெல்லாம் யாருக்கெல்லாம் கருணை காட்ட அல்லது இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்கள் மீது கருணை காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். அந்த இறைவனின் இரக்கமும் கருணையும் அன்று பாவியாக கருதப்பட்ட அந்த மத்தேயுவுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கின்றது. அந்த இறைவனின் இரக்கத்தை, அந்த இறைவனின் கருணையை நாம் நமதாக்கிக் கொள்வோம். இந்த இறைவனின் இரக்கமும் கருணையும் நம் ஒவ்வொரு வாழ்விலும் முழுமையாக நிறைவாக கிடைக்க இத்திருப்பலியில் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த உன்னதமான பலியை நாம் இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக்கொடுக்க நம்முடைய உள்ளத்தில் தடையாக இருக்க நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவைகளுக்காக மனவருந்தி ஆண்டவிடம் மன்னிப்பு கோருவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவையை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவில்கின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே,
மாட்சிமை உண்டாகுக. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக, தந்தை நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீர் உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். உலகின் பாவத்தை வென்றவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சின்ன பையன் எல்லாரும் முன்னாடி வரதுங்க. அந்த ரோப் எல்லாம் முன்னாடி வாங்க, அப்படியே வந்துடுங்க. அக்கின் வர அந்த 2 ரோவும் முன்னாடி வந்துடுங்க. பெரியவங்க நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரட்டும். அதுக்கு சோப்பு சேர வேணால் தள்ளி போட்டுடுங்க, அது சும்மா தான் இருந்த மாதிரி தெரியுது. வாசக முன்னுரை. இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. தலைமை குருவாம் இயேசுவின் இரக்கத்தை பெற இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்ல அழைப்பு விடுவிக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 முதல் 16 வரை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பியிரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். பாம்புகள் மீது நடந்து செல்ல, பறவை நாகத்தை மிதித்து போட, பாம்புகள் மீது நடந்து செல்ல, பறவை நாகத்தை மிதித்து போட, வல்லமை பெறச் செய்வார், வெற்றியை தந்திடுவார். கலங்கிய கவலை போக்கிடும் தேவன் உன்னை மறப்பாரோ, உன்னை காத்திடுவார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பியிரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். செங்கடல் போல துன்பங்களும், எரிகோ மதில் போல் தோல்விகளும், செங்கடல் போல துன்பங்களும், எரிகோ மதில் போல் தோல்விகளும் எதிர்கொண்டு வந்தாலும், தோல்விகள் உனக்கில்லை. பாலையில் மன்னா பொழிந்திட்ட தேவன் பாரங்கள் போக்கிடுவார், சுமைகளை தாங்கிடுவார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பியிரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பியிரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 17 முடிய. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்தபோது வரி தண்டுவர்கள் பாவிகள் பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்கள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுவர்களும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் நோக்கி, நோயற்றவருக்கு அன்று நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்கள் அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கழுவூர் வாழ் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதுகாவலரான தூய செபஸ்தியாரின் பெருவிழாவின் 8வது நாள் விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்பாக இங்கு திருப்பலிக்கு வருகிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களில் பார்க்கின்றேன். அந்த ஒவ்வொரு நொடியிலிருந்தும் நீங்கள் காட்டுகின்ற ஆர்வம், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உற்சாகம், உங்களிடையே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கண்டு நான் வியந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பங்கு தந்தையை, உங்கள் ஒவ்வொருவரையும் ஊக்குவித்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திய உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த 2 விவிலிய பகுதிகள், முதல் வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்க? நிறைய வேலை இருக்குது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். அந்த முன்னுரை வாசித்தவர் 2 கருத்துக்களை நமக்கு சொன்னார். இந்த முன்னுரையில் முதல் வாசகத்தின் 2 கருத்துக்களை நமக்கு எடுத்து கூறினார். முதலில் என்ன கருத்து? யாராவது கேட்டோமா? வாசித்தோம், கேட்டோமா? கேட்கலையோ? மைக்கு சரியில்லை, அப்படிதானம்மா? வாசித்தவருக்கு அது ஞாபகம் இருக்கா? பார்த்து வாசிக்க கூடாது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, அது முதல் கருத்து. 2வது என்னம்மா? மறந்து போச்சா? ஆண்டவரின் இரக்கத்தை தேடி அவருடைய அரியணையை நோக்கி செல்ல நாம் தயாராக இருப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி நாம் இரக்கத்திற்காக அவருடைய அரியணையை, இதோ இந்த பலிபீடத்தை தேடி வர நாம் துணிய வேண்டும் என்பதைத்தான் பவுலடிகளார் அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நமக்கு சொன்னார். இறைவன் இரக்கத்தை பெற நாம் முன்னேறி செல்ல வேண்டும், துணிவோடு செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னேன், புனித மத்தேயுவுக்கு இறைவன் காட்டிய பேர் இரக்கம். மத்தேயு யார்? என்னம்மா? சுங்கச்சாவடியில் அமர்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்தவர். அப்போது இந்த யூத மக்களால், அவருடைய நண்பர்களால், உறவினர்களால், அவருடைய சகோதர சகோதரியால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர். ஏன்? 10 ரூபா வரினா எவ்வளோ வாங்குறது? 20 ரூபா வாங்குறது. அப்போ எல்லாராலுமே வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர்.
யாரும் அவரை சார்ந்து வாழ விரும்பவில்லை, அவருடன் உறவு கொள்ள விரும்பவில்லை. ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர்கிட்ட எல்லாம் இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் ஒரு நிம்மதி இல்லை. இறைவனின் இரக்கத்திற்காக காத்து கொண்டிருந்த நேரம், இறைவன் அவரை தேடி வந்து என்னை பெண்சல் என்று சொல்வதன் மூலமாக இறைவன் அவருக்கு காட்டியத பேர் இரக்கம் நமக்கு தெளிவுபடுகின்றது. அந்த இரக்கம் யாருக்குனாலும் கொடுக்கப்படலாம், மத்தேயுவுக்கு மட்டுமல்ல. நம்ம விழித்தில் எத்தனையோ பேரை பார்ப்போம், அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இறைவனின் பேர் இரக்கம் காத்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இரக்கம்னா என்ன? நான் இவ்வளோ நேரமும் சொன்னோம், ஆண்டவர் இரக்கம் நமக்காக இருக்கும்னு சொன்னோம். இரக்கம் என்றால் என்ன? தயவு, ஒரு அருமையான பதில். பரிந்து பேசுதல், கருணை, இன்னும் பரிவு, எத்தனையோ வார்த்தைகள். இவை அனைத்தும் ஒன்றை மட்டும் சொல்கின்றது. இவை பெற இறைவனின் இந்த அரவணைப்பை அல்லது அன்பை, அவருடைய அந்த கிருபையை பெற, அந்த இரக்கத்தை பெற நாம் எந்தவித தகுதி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒருவருக்கு வேலை செய்கிறார், அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றார், அவருக்கு 50,000 சம்பளம் என்றால் அந்த 50,000 சம்பளத்தை பெற அவர் தகுதியுடையவர். அதற்கான படிப்பை படித்திருக்கிறார், அதற்காக வேலை செய்கிறார். ஆனால் இரக்கம் என்பது இலவசமாக கொடுக்கப்படுவது. இலவசமாக யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதை பெறுவதற்கு தகுதியே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் கடவுளுடைய பிச்சை, கடவுளுடைய கொடை, கடவுளுடைய பிச்சை, இதுதான் இரக்கம். இந்த இரக்கம் யாருக்குனாலும் காட்டப்படலாம், யாருக்குனாலும் காட்டப்படலாம். அன்று நாம் வாசிக்க கேட்டோம் நற்செய்தியில் யாருக்கு? லேவியாக இருந்த அந்த மத்தேயுவுக்கு காட்டப்பட்டது. இன்னும் சீராக் ஞானாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இறைவனின் யாருக்கு காட்டப்படுகிறது என்பது கொடுக்கப்படுகிறது. சீராக் ஞானாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாத்தையும் புதிய ஏற்பாடு தான் இருக்கு. அப்படியாம்மா? சந்தோஷம். இறைவனின் இரக்கம் யாருக்கு காட்டப்படுகிறது என்றால் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரது இரக்கத்திற்காக காத்திருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுபவருக்கும் அந்த இரக்கம் கொடுக்கப்படுகிறது, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் அந்த இரக்கம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னா, நெறி பிறழாதிருங்கள். அப்படின்னா நெறி பிறழாதிருங்கள் அப்படின்னா பாவம் செய்யாதீர்கள், வழி தவறி போகாதீர்கள். இந்த இரக்கம் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்றது, ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு. இதோ ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கின்றது, ஆண்டவருடைய வல்லமை இருக்கின்றது, எனவே நான் பாவம் செய்ய மாட்டேன், மனசாட்சிக்கு விரோதமாக காரியங்களை செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்கு அஞ்சு பணி செய்கின்ற, வேலை செய்கின்ற, தொழில் செய்கின்ற, ஒரு காரியத்தை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் இரக்கம் நிறைவாக கிடைக்கின்றது. இன்னொன்று, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, அடுத்து பாவம் செய்யாதிருக்கிறவர்களுக்கு. ஆக நாம் இதில் எந்த வரிசையில் இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறேனா, அச்சத்தோடு வாழ்கிறேனா? இன்னும் சொல்வார்கள், இறைவனின் அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறேனா, அந்த இறை இரக்கத்தை பெற தகுதியுள்ளவராக இருக்கின்றனா, நான் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றனா? இன்னும் பாவம் செய்யாமல், வழி தவறி போகாமல், இறைவனே எனக்கு எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இதில் நான் யாராக இருக்கின்றேன் என்று நாம் நம்மை பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை பயணம் 33:19 இறைவனின் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவர் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவருக்கு இரக்கம் காட்டுகிறார், யார் யார் மீது பரிவு கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அப்போ இங்கே அவருடைய விருப்பம், நம்முடைய தகுதி இல்லை, அவருடைய விருப்பம். யாருக்கெல்லாம் அவர் கருணை காட்ட விரும்புகிறார் அவர்களுக்கு கருணை காட்டுகிறார். இதைத்தான் மத்தேயுவுக்கு நாம் பார்த்தோம். மத்தேயு தேடி செல்லலை, ஆண்டவரே அவரை தேடி சென்று அவர் மீது இரக்கம் காட்டினார். இன்னும் நாம் விவிலியத்தில் வாசித்தோம் என்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் என்ன நிகழ்வு நடந்தது? அன்னா என்கின்ற பெண் என்ன பண்ணா, ஆலயத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள்.
இதற்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக. இதோ என்னுடைய கணவரின் 2வது மனைவிக்கு குழந்தைகள் இருக்கின்றன, என்னை ஏளனம் செய்கின்றால் நான் வெட்கி குறுகி நாடி போயிருக்கின்றேன். எனக்கு நீர் என்னுடைய இந்த வெட்கத்தை போக்க, இந்த அழிவு நிலையை போக்க ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தாள். ஆண்டவர் இறைவாக்கின் வாயிலாக அவளுடைய அந்த இழிநிலையை பார்த்தார். அவர் என்ன சொன்னார்? நீ இப்போ அடுத்த வருடம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று இறைவாக்கினர் சொல்லி அனுப்பினார். நான் விவிலியத்திலே வாசிப்போம். அந்த 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார் என்றால் அவர் மீது கருணை கொண்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர் மீது இரக்கம் கண்டார். இது ஆண்டவர் அவர் மீது விருப்பம் கொண்டு இரக்கம் கொண்ட ஒரு நிகழ்வு. இன்னும் ஒன்று நாம் லூக்கா நற்செய்தியிலே வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். லூக்கா நற்செய்தி, இது புதிய ஏற்பாடு, எல்லாரும் எடுக்கலாம். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதிலிருந்து நாம் வாசித்தோம் என்றால் ஒரு நிகழ்வு இருக்கும். என்ன நிகழ்வு? நைன் நகரத்து அந்த விதவைக்கு ஒரே மகன் இறந்து விடுகிறான். அவர்கள் அந்த பாடையில் வைத்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு அந்த பக்கம் வாரார். இப்போ அந்த பெண் இயேசுவிட கேட்டுச்சா, என்னுடைய மகன் இறந்துட்டான், அவனை உயிர்த்தல் எழுச்சின்னு அந்த பெண்ணு கேட்டாளா? இல்லை கூட வந்தவங்க யாராவது பரிந்துரை செய்தார்களா? ஆண்டவர் அந்த தாயின் இழிநிலையை, அந்த சோக நிலையை, துக்க நிலையை கண்டு அவர் மீது பரிவு கொண்டார் அப்படின்னு விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மீது பரிவு கொள்ள விருப்பம் கொண்டதனால் அவர் மீது பரிவு கொண்டு அந்த விதவையின் மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார். இறைசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யாருக்கு விருப்பம் கொடுக்க, யார் மீது விருப்பமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு கருணை காட்டுகிறார். இது ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கலாம்? ஓர வஞ்சனைன்னு நினைக்கலாம், பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் விருப்பம், அவருடைய விருப்பம், யாருக்கு கருணை, யாருக்கு இரக்கம், யாருக்கு பரிவு காட்ட வேண்டுமோ அது அவருடைய விருப்பம். இது விவிலியத்தில் கொள்ளப்படும். அதே போல நாம் முதலே பார்த்தோம், என்ன ஆண்டவருடைய விருப்பத்தை பெற என்ன பண்ணணும்? அவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், பாவம் செய்யாமல் வாழ வேண்டும். இது நமது கடமை. இன்னும் அவர் யார் மீது விருப்பம் கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் மீது அவர் விருப்பம் கொள்கின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற காத்திருப்பது போல எஸ்ஐயா இறைவாக்கினர் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்ட காத்து கொண்டிருக்கிறாராம். நாம் மட்டும் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அவர் நமக்கு இரக்கம் காட்ட என்ன பண்றாரா? காத்து கொண்டு இருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை நமக்கு! இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், கடவுள் நமக்கு கிடைக்க பெற நாம் தகுதி பெற வேண்டும். ஆண்டவர் நம்மீது இரக்கம் செய்ய, நம்மீது இரக்கம் கொள்ள, நமக்கு பரிவு காட்ட அவர் காத்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் நம்முடைய கடவுளாக கொண்டுள்ளோம். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் ஒரு முழு கடவுளாக ஆராதித்து வருகின்றோம். அவர் 24 மணி நேரமும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்மீது இரக்கம் காட்ட, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய வாழ்வில் உயர்விற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. திருப்பாடல் ஆசிரியர் 23 அழகாக சொல்வார், என் ஆண்டவர் என் ஆயன் என் ஆண்டவராக இருப்பதனால் எனக்கு குறை ஏதும் இல்லை என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம் கொண்டு இருக்கின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரின் இரக்கம் நமக்கு வந்துவிட்டால், அந்த ஆண்டவரின் கருணை நமக்கு வந்துவிட்டால், அவருடைய பரிவு நமக்கு நிறைவாக கிடைத்து விட்டால், எஸ்ஐயா இறைவாக்கு 49ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அழகாக சொல்றார். அந்த இரக்கம் கிடைத்து விட்டால் என்ன நடக்குமா? பசியோ தாகமோ அவர்களை வருத்தாது. ஆண்டவரின் இரக்கம் நிறைவாக கிடைக்கப்பட்டு விட்டால் பசியோ தாகமோ நம்மை வருத்தாது, நமக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. பசியோ தாகம் மட்டுமல்ல, துன்பமும் பிறருடைய எந்த வார்த்தையும் எந்த ஒரு சோகமான சூழ்நிலையும் நம்மை பாதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் இறைவனின் இரக்கம் நம்மோடு இருக்கின்றது. அந்த இரக்கம் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. எதுவும் நம்முடைய வாழ்வில் எந்தவித தாக்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது. இது இறைவாக்கினர் எஸ்ஐயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவனின் இரக்கத்தை பெற நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். அதைத்தான் இன்றைய 2 வாசங்களில் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவன் இரக்கம் காட்ட தயாராக இருக்கின்றார். அதைத்தான் இவ்வளவு வேளையில் நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். அந்த இரக்கத்தை பெற நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் நம்மையே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை. இந்த திருவிழாவை கொண்டாடி நம்முடைய பாதுகாவலர் தூய செபஸ்தியாரின் விழாவை சிறு சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் வெளி துப்புரவுகளை விட நம்முடைய உள்ள துப்புரவு மிக அவசியம், மிக அவசியம். இந்த இறைவனின் இரக்கம் கிருபையை நம்முடைய உள்ளத்தில் வர, இந்த இறை ஆசி நம்முடைய பாதுகாவலர் வழியாக நம்மை முழுமையாக வந்தடைய நாம் ஒரு தூய வாழ்க்கை, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை, நம்முடைய பாதுகாவலர் எவ்வாறு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் நமக்கென வைத்திருக்கின்ற அனைத்து கிருபையும் அவருடைய கொடைகளையும் அவருடைய ஆசிரியரையும் நமதாக்கிக் கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று இறைவனின் பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும், திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பணியாளர் குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறையாசி நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாட்சி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நாட்டை ஆளும் தலைவர்கள் நல்லாட்சி புரிய வேண்டும். நாட்டை ஆளும் தலைவர்கள் நல்லாட்சி புரிய வேண்டும். தன்னலம் மறந்து பிறர் நலனில் வாழ இறையாசிர் பொழிய வேண்டும். இறைவா இறைவா உனதாட்சி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நாட்டில் நல்ல மழை வேண்டும், நீர்வளம் பெருக வேண்டும். நாட்டில் நல்ல மழை வேண்டும், நீர்வளம் பெருக வேண்டும். வயல்வெளிகள் செழித்து எங்கள் ஊர் வளர கருணை மழை பொழிய வேண்டும். இறைவா இறைவா உமதாசிர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. கல்வியில் சிறக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். கல்வியில் சிறக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். நோய் நொடிகள் நீங்கி உடல் நலம் பெற்றிட உமதருளை பொழிய வேண்டும். இறைவா இறைவா உமதாசிர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே.
சிறக்க வேண்டும். ஊர் மக்கள் வாழ வேண்டும். செய்யும் தொழில் சிறக்க வேண்டும். துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மலர ஆசீரை பொழிய வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்துள்ளோம். இவை அனைத்தும் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற விருப்பின் எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன். பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இப்பழி பொருளால் நீர் உண்மையிலேயே மன நிறைவு அடைய உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகளுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் துய செபஸ்தியார் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊற்றுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதுதரின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியின் மிக முக்கியமான வேளையில் இறை பிரசன்னத்தில் நாம் வளர்ந்தால் படிக்கிட்டு இருக்கின்றோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த பரிசுத்தமான இறைவனின் பிரசன்னத்தை இந்த வேளையில் நம்முடைய மத்தியிலே உணர்வோம். இந்த இறைவனின் ஆவியானவர் எழுந்தருளி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாகவும் இரத்தமாக மாற்றப் போகின்ற ஒரு தூய நேரம் இது, ஒரு உன்னதமான நேரம். இந்த தூய வேளையில் இறை பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டு இருக்கின்ற நாம் இறைவனின் பாதத்தில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த பயம், நம்முடைய உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்கள், செருக்கு, ஆணவம், அகங்காரம், பொறாமை, நயவஞ்சகம், இன்னும் எத்தனையோ தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம். அது நம்முடைய வாழ்வில் நாம் செய்து கொண்டிருக்கலாம். இது அனைத்தையும் இந்த வேளையிலே இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இணைத்து ஆண்டவரின் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இதோ இறைவனின் தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு உள்ளத்தையும் தூய்மையாக்கும்படி ஜெபியுங்கள். நாம் அனைவரும் இறைவனின் தங்கும் ஆலயமாக மாற இறைவனின் ஆவியார் நம்மை முழுமையாக படுத்தும்படியாக அவருடைய பாதத்தில் நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இது அந்த இறைவனின் மாட்சிமை வெளிப்படுகின்ற இந்த நேரத்தில் இறைவனின் பாதத்தில் நாம் நம்முடைய தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். உடலில் உள்ள நோய், மனதில் உள்ள நோய், மனதில் உள்ள குழப்பம், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், தொழில் உள்ள பயம்,
இது நம்முடைய குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை பற்றிய பயம். கடன் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், அமைதியின்மை, சமாதானமின்மை, சண்டைகள், தீய பழக்கத்தினால் வருகின்ற பிரச்சனைகள், இன்னும் எத்தனையோ குழப்பங்கள், தீய ஆவியின் பிடிகளால், பில்லிசுனிய கட்டுகளினால் உள்ள பிரச்சனைகள், மாதவர்களை அனைத்தையும் ஆண்டவரின் பாதத்தில் இந்த வேளையிலே அப்பத்தோடு நசத்தோடு இணைத்து ஒப்புக் கொடுங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். அவருடைய பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவருமே விலை மதிப்பேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது அக்கறை கொண்டுள்ளார். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைவன் விசாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒப்புக்கொடுங்கள், நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். அன்று கண் பார்வையில்லாத பர்த்தேமியு ஆண்டவர் இயேசுதான் அந்த பக்கம் போகிறார் என்பதை யாரோ சொல்ல கேட்ட அவர் மீது நம்பிக்கை கொண்டு, ஆண்டவரே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கத்தினான். நம்பிக்கையோடு கத்தினான். இந்த இயேசு என்னிடம் வந்து என்னை தொட்டால் போதும், இதோ என்னுடைய கண் பார்வை இந்த குருடிலிருந்து மீண்டும் நான் பார்வை பெறுவேன் என்று நம்பிக்கையோடு கதறினான். அதே நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இந்த நேரம் எனக்கு விடுதலை கொடும். உடலில் நோயிலிருந்து விடுதலை கொடும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடும், கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடும். என் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை ஆசீர்வதியும் என்ற நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றார். அன்று அந்த பர்த்தேமியை கேட்டது போல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறாய் என்று கேட்டாரே, அதே கேள்வியை இதை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். சொல்லுங்கள், ஆண்டவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை சொல்லுங்கள். அடம் பிடித்து கேட்கின்ற குழந்தையை போல் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், இதோ இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்வில் இது எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். கட்டியாக பற்றி கொள்ளுங்கள். அன்று யாக்கோப்பு ஆண்டவரின் மனிதனின் கால்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று கேட்டானே, அதே போல் கேளுங்கள். இதோ இந்த நேரம் நீர் நான் கேட்பதை எனக்கு கொடுக்காவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன் என்று கேளுங்கள். அழுது அடம் பிடித்து கேளுங்கள். உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் கொடுக்கின்ற தேவன். ஏனென்றால் அவர் இரக்கம் மிகுந்தவர், கருணை மிகுந்தவர். யார் யார் மீது அவர் இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்கள் மீது அவர் இரக்கம் காட்டுகின்றார். நம்பிக்கையோடு கேளுங்கள். இதோ இந்த நேரம் உங்கள் ஒவ்வொரு வாழ்வின் விடியலாகவும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் நாளாகவும், மகிழ்ச்சி நாளாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இணைத்து உங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும், உங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும், உங்கள் ஒவ்வொரு எதிர்கால வாழ்வையும், குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய எதிர்கால வாழ்வையும், குடும்பத்தில் ஒவ்வொருடைய உடல் உள்ள சுகத்தையும் ஒப்புக்கொடுத்து, ஆண்டவர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த நம்பிக்கையோடு, ஒரே உள்ளத்தோடு, ஒரே ஆன்மாவோடு இந்த வெளியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். Thank you, Jesus. Thank you. நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர், கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியார், எங்கள் இணை பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதுதர், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. இது உம்முடைய திருமுன்பாக நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அன்னுடைய பாவங்களையும் அந்த பாவத்தின் சாபத்தையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறி, பாவங்களை போக்கி அருளும் எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறி, பாவங்களை போக்கி அருளும் எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும் எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவை காத்து முடிவில் அவளொழிப்பதாக. ஆமென். என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே. இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே. கடலை போல துன்பம் ஓயாமல் வந்தாலும், மழை போல சோதனைகள் உன் வாழ்வில் சூழ்ந்தாலும், கடலை போல துன்பம் ஓயாமல் வந்தாலும்,
மகளே நீ அஞ்சாதே, மகளே நீ கலங்காதே, மகளே நீ அஞ்சாதே, மகளே நீ கலங்காதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லையே, இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே. பெற்ற தாயும் உன்னை மறந்து போகும் நிலை வந்திடலாம். உற்ற நண்பன் உன்னை பிரிந்து தூர விலகி போய்விடலாம். பெற்ற தாயும் உன்னை மறந்து போகும் நிலை வந்திடலாம். உற்ற நண்பன் உன்னை பிரிந்து தூர விலகி போய்விடலாம். நீ அஞ்சாதே, மகளே நீ கலங்காதே, மகளே நீ அஞ்சாதே, மகளே நீ கலங்காதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லையே, இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே. நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லையே. இதோ என் கைகளில் உன்னை பொறித்துள்ளேனே. அன்புக்கவர்களே, இந்த இனிய நாளில் நாம் இறைவனை போற்றி புகழ்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் கவலைகளை கறக்கும் புனித செபஸ்தியாருடைய 8ஆம் திருவிழா மகிழ்ச்சி நாம் இருக்கிறோம். அன்புக்களே, கலூருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பண்பு, ஒரு சிறப்பான பண்பு. ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய ஆலய அர்ச்சிப்பு நாளை மறப்பதில்லை. பலர் எப்போது அந்த 25ஆம் வருடம் 50ஆம் வருடம் வருகிற போது வரலாற்றை திருப்பி பார்க்கிறார்கள். அப்போது தான் 25 வருஷம் ஆயிருக்கு, நம்ம கொண்டாட வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம மட்டும் அப்படியே கிடையாது. ஒவ்வொரு வருடமும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடம் நினைத்து பார்த்து எங்களுடைய ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி நாம் சிறப்பான விதத்தில் நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, மிக சிறப்பான விதத்தில் கூட்டமாக குடும்பமாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இது மேலான செயல். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே மிக சிறப்பாக இறைவனிடம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. இன்றைக்கு நாம் நினைத்திருப்பது கூட மிகப்பெரிய அற்புதமான செயல். ஆகவே நாம் இறைவன் முன்னால் நிற்க தகுதியுள்ளவர்கள், இறைவனின் முன்னால் நின்று ஆசீர் பெற தகுதியுள்ளவர்கள். ஏனென்றால் கடவுளுக்கு எது உகந்ததோ அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். கடவுளுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். ஆகவே நாம் அவரோடு இணைந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக சிறப்பான விதத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுகிறோம். இன்றைக்கு மிக சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய அருள் வாக்கை திருப்பள்ளி தலைமையேற்று மிக சிறப்பாக அருமையான மறைவுரை வழங்கி நமக்கு சிறப்பாக தந்திருப்பவர்கள் அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள். நற்செய்தி தூதுவர் சபையை சார்ந்தவர்கள். மிக சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்கள். அவர்களும் அருங்குடை தியான இல்ல ஜெப அனுபவம் பெற்றவர்கள். இறை அனுபவம் பெற்ற ஒரு அருமையான குரு. இப்போது மறை மாவட்டத்தில் அவர்களுக்கென்று ஒரு புதிய பங்கை நம்முடைய ஆயர் மேதகு முனைவர் ஸ்டீபன் ஆண்டக அவர்கள் தற்சமயம் கொடுத்தார்கள். நாங்குநேரி பங்கிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பங்கு குசவன் குளம். அங்கே தந்தை அவர்கள் பொறுப்பு தந்தையாக சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் நாம் அழைக்கிற போது உதவி செய்யக்கூடிய தந்தை அவர்கள். நற்செய்தி தூதுவர் சபை இளங்குளம் பங்கோடு அடிக்கடி தொடர்புடையது. எல்லா உதவிகளுக்கும் அவர்கள் தான் வருவார்கள். ஆகவே இன்றைக்கு வந்து கடவுளுடைய இரக்கம் பற்றி மிக சிறப்பான விதத்தில் அருமையான மறைவுரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த நல்ல மறைவுரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கைத்தட்டி நாம் சிறப்பான விதத்தில் கைவிட்டு மகிழ்வோம்.
தந்தை அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொன்னாட வரும். கரண்ட் இல்லாத நேரத்தில் அங்கங்கே ஆட்கள் அலைவதனால் அதுவும் சிறப்பான விதத்தில் கடவுள் அருமையாக செய்து கொடுத்தார். கரண்ட் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர் வெளிச்சத்தில் நம்மோடு உறவாடினார், உரையாடினார். கடவுள் எல்லாமே நமக்கு நல்லது தான் செய்து தருவார், மிகப்பெரிய காரியங்கள் தான் செய்து தருவார். கரண்ட் இல்லாமல் நம்ம விடலை, விட்டு விட்டு வந்துச்சு, இருந்தாலும் அவர் விடலை. கடவுள் விடுவதில்லை, மிக சிறப்பான விதத்தில் அவர் பாதுகாத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த நல்ல நாளில் தொடர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். குடும்பமாக நீ வீட்டுக்கு போன கூட கை கூப்பி வானத்தை பார்த்து, இறைவா இந்த ஆலயத்தை தந்திருக்க நன்றி. நீ வெளியே போகும்போது கூட மேலே பாருங்கள், கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ வானுளவு கோபுரம் தந்திருக்கா, நன்றின்னு சொல்லி சிறப்பான விதத்தில். அதையும் தாண்டி இன்றைக்கி சிறப்பான விதத்தில் இந்த ஆலை மண்டபம் புதுப்பொலி பெற்றிருக்கிறது. அதுக்கு சிறப்பான விதத்தில் நான் நன்றி செலுத்த வேண்டும். முன்னாடி நின்று 3 நேரம் நன்றி செலுத்துவோம். முதல்ல இந்த பீடத்தை பார்த்து நன்றி செலுத்தணும், 2வது மண்டபத்துக்கு முன்னாடி போய் நன்றி செலுத்தணும், 3வது மேலே பார்த்து. முதல்ல எங்கே பார்க்குறீங்க, 2வது, 3வது, 4வது உங்கள் வீட்டுக்கு போய் நன்றி செலுத்தணும். அவர் சிறப்பான விதத்தில் எல்லாரும் சின்ன பிள்ளைக்கும் தந்தை அவர்களுக்கு நான் பொன்னாடை பொருத்தி அன்போடு அவர்களை கௌரவப்படுத்துவேன். இந்த பொன்னாடை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது ராமேஸ்வரத்துலேருந்து இறக்குமதியானது. ஒவ்வொரு வருடமும் அவர் சிறப்பாக ராமேஸ்வரத்துலேருந்து சுமந்து நமக்காக குறுக்களுக்காக கொண்டு வருவார்கள். ஆகவே அவங்களுக்கும் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை சிறப்பாக அவங்க நினச்சா இங்கே வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் இருந்தால் ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வராங்கன்னா என்ன ஒரு கைத்தட்டி கொடுத்தா தான் முடியும். அது ரொம்ப எடை. அன்புக்குள்ளே நம்ம சிறப்பானத்தில் மீண்டும் நினைவுபடுத்துகிற முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் முதல்ல எங்கே பார்க்கணும், பீடம். சின்ன பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வந்து பீடத்தை பார்த்து கடவுள் நன்றி கை கும்பிட்டு நன்றி சொல்லுங்கள். 2வது மண்டபம், 3வது ஓப்பன். இதை மறந்துடக்கூடாது. எல்லோரும் இன்றைக்கி செஞ்சிடணும். ஒருவேளை வயிறு பசியில் ஓடிட்டாலும், வயிறு பசிக்குன்னு சொல்லி வேகமாக நீங்கள் அசன சாப்பிட போட்டாலும் சாப்பிட்ட பிறகு வந்து சொல்லிடணும். என்ன இதை மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக செய்யணும். அவனுக்குள்ள இந்த இனிய நேரத்தில் சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு வருடமும் வேலை நடந்துட்டு இருக்கு. இறங்கும் போது அந்த ஃபாதர்ஸ் அங்கேருந்து இறங்குவாங்க, ஒரு பிளாக் போட்டிங்களா, கொடிமரம் வச்சுட்டிங்களா, அப்படி தான் என்கிட்ட கேட்பாங்க. அந்த காரை விட்டு இறங்கும்போது வருகிற குருக்கள் எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக கேட்பார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த வருடம் அந்த கல் மட்டும் நம்மளால் போட முடியும் நினச்சா அந்த மண்டபமே புது பொலிவாக மாறிடுச்சு. அந்த மண்டபமே புது பொலிவாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி நடந்ததை ஸ்டேட்டஸில் வச்சு கடவுள் நடிச்சு அது ஒரு நற்செய்தி பரப்பு. அதுவுமே நற்செய்தி பரப்பு. நீங்கள் போய் நல்லா அழகாக உங்களுக்கு முன்னாடி உள்ள எடுத்து வச்சு கடவுள் எங்கள் ஊருக்கு இப்படி செஞ்சுருக்கான்னு சொல்லி நற்செய்தியை பரப்பணும். கடவுள் எவ்வளோ பெரிய வல்லவர் என்பதை நாம் மீடியா வழியாகவும் அறிவிக்கணும். இந்த நவீன காலம் மீடியா உலகத்திலையும் நாம் கடவுளை பற்றி அறிவிக்கணும். அதையும் நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல காரியம் சிறப்பான விதத்தில் கடவுளால் வந்தது, நம்மால் மறக்கவே முடியாது. தொடக்கம் 24:50 சொல்கிறது, இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுவதை மனிதரை வைத்து அவர் இயக்குகிறார். நமக்கு சிறப்பான விதத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடம் செய்கிறதுக்கு. நம்ம மிக்கேல் அண்ணன் நாளைக்கும் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நாளைக்கு சொல்லணும், இன்றைக்கி சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ அழகாக சிறப்பாக அங்கேருந்து இயக்கிறது என்பது ஒரு பெரிய காரியம். ஒரு ஏதாவது செஞ்சிருன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் திட்டமிட்டு அங்கே ஒரு பக்கம் மிச்சர் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அல்வா கிண்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அல்வா கிண்டும் போதும் எதான் ஞாபகம் வரும், ஆலயம் தான் ஞாபகம். அல்வாவா ஆலயமா அப்படின்னு கேட்டால் அண்ணனுக்கு என்னது தான், ஆலயம்தான். நீங்கள் தான் அல்வா வேணும்னு கேட்பீங்க, ஆனால் ஆலயம்தான். அல்வாவா ஆலயமானா சின்ன பிள்ளைல ஆலயமானா அல்வா கிட்ட அல்வா கேட்குது. சரி, அப்போ சிறப்பான விதத்தில் அப்படி ஒரு ஆள் அதை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம். எப்போனாலும் நான் போடுற ஃபாதர் அப்படி தான் அந்த ஒரு ஊக்கம் ஊட்டுகிற வார்த்தை. செஞ்சிருவோன்னு தான் செஞ்சிருவாங்க. அது சிறப்பான விதத்தில் செய்தார்கள். கல்லூர் நம்ம பற்பநாதபுரம் கோயில் வேலைக்குமே சிறப்பான விதத்தில் அங்கே உள்ள சிறுபத்துக்கு அவங்க கொடுத்தாங்க. நீங்களும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, அது சொல்கிற ஒரு தனிப்பட்டவர் சொல்கிறேன். ஆகவே இது சிறப்பான விதத்தில் ஒரு ஊக்கமூட்டுகிற ஆளுக்கு தான் முடியும். அதை அவர்கள் ஒரு நமக்குன்னு ஒரு கொடையாக கொடுத்துருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்துகிற திரு ராஜ்குமார் 2 பேரும் சேர்ந்து செய்கிறது. அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் அவர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கேன், மாப்பிள்ளை கொஞ்சம் போடுங்க, மச்சான் கொஞ்சம் போட்டு விடுங்க
அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் பார்த்துருக்கேன். ஒன்றை மாப்பிள்ளையும் மச்சானும் போட்டு விட்ருவேங்க. அதே மாதிரி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது நல்லது. அடுத்த வருஷம் ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு இப்போவுமே நீங்கள் பாருங்கள், சிஎஸ்ஐ பாருங்கள், சிஎஸ்ஐ அவங்களும் என்ன செய்கிறாங்க, தசம பாரம் வைக்கிறாங்க. கடவுளுக்குன்னு 100 ரூபான்னா அங்கே எங்கே விழுந்துடும், எவ்வளோ வந்துடும்? 100 ரூபான்னா 10 ரூபா வந்துடும். இப்போ ஒருத்தர் நம்ம கிறிஸ்தவங்க என்ன நல்ல பணம் கிடைச்ச பிறகு ஒருத்தன் கிறிஸ்தவன் நல்ல பணம் கிடச்சி பார்த்துருங்க. கடவுளை நான் வந்து எங்களுக்கு பணம் கிடச்சவங்க நல்லா தாருன்னு சொல்லிட்டு பணம் பார்த்துருங்க. அதில் நிறைய பணம் கிடச்சிது. பணம் கிடச்சோன்னே எல்லாத்தையும் கடவுளுக்கு மனசு இல்லை, இதே எப்படி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு மனசு இல்லை. உடனே ஒரு ரவுண்டு போட்டான். ரவுண்டு போட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே எதெல்லாம் உள்ளதோ அதை உங்களுக்கு தாரு அப்படின்னா தூக்கி மேலே போட்டான். பார்த்தீங்களா, அங்கே ஒரு 50 பைசா மட்டும் தான் விழுந்துச்சு. வேறெல்லாம் எங்கே விழுந்துட்டு அது மாதிரி போட்டான். 50 பைசா மட்டும் உள்ள மாதிரி உள்ளே போட்டான். அந்த 50 பைசா கடவுளே இதுதான் உங்களுக்கு விழுந்திருக்கு, நாங்கள் பார்த்துக்கிறேங்க. 50 பைசா போட்டு நோட்டெல்லாம் எழுதி போயிட்டு அவங்க ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. சிஎஸ்சியில் உள்ளவங்க அவங்க ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. நல்ல சிறப்பாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போமே ஒதுக்கி வைக்கணும். நான் இப்போமே அடுத்த வருஷம் வேலைக்கு ஒதுக்கி வைப்பேன்னு சொல்லுவேன். கை தூங்க பார்ப்போம். கேட்க உங்களை தான் எல்லாரும் தான் கேட்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கேட்கேன். அடுத்த வருஷம் வேலைக்கு இப்போமே இந்த வருஷமே ஒதுக்கி வச்சுருன்னு கை தூங்க. சில கைகள் அரை கையாக தான் இருக்குது, முழுக்கையாக்குங்க அதை. ரைட், வெரி குட். பெண்கள் நினைச்சாலும் செய்ய முடியும். பெண்கள் நினைச்சா தான் செய்ய முடியும். உங்கள் ஆண்களை இயக்கி கொண்டு வந்து அது சிறப்பாக செய்யணும். அப்போ பெண்கள் தான் நிறைய பேர் கை தூக்கிறீங்க. வெரி குட், கை தட்டின பாராட்டும். வெரி குட். அப்போ அடுத்த வருஷம் வேலைக்கு எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா யாருமே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகுன்னு யாரும் எழுப்பி ஓடிறாங்க ஓட்டப்பந்தேன். சரியா? அப்போ சிறப்பாக அது செய்யணும். அது நீங்கள் அருமையாக செய்ய உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ளும். வேறு எல்லாருமே நம்ம அன்போடு கொடுத்து அருமையாக செஞ்சுருக்கோம். கைத்தட்டி நம்மை பாராட்டிக்கொள்ளும். வெரி குட். அன்புக்குள்ளே நாளை காலை 6 மணிக்கு திருப்பணி நடைபெறும். திருப்பணி வச்சுட்டு இளங்குளத்து போகணும். அதனால் காலை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆட்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அதான் கிடைக்கல. ஆகவே காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறுவது. அந்த திருப்பலி நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. இதே மாதிரி சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் கொண்டு வந்துடுங்க. யாருமே பூசை நடக்கும்போது வீட்டில் இருந்து தூங்கலாமா? தூங்கக்கூடாது. இங்கே பூசை நடக்கும்போது யாரும் வீட்டிலேருந்து தூங்கக்கூடாது. இந்த அக்கா மாரையும் இந்த அண்ணாச்சி மாரையும் கண்டிப்பாக கூட்டு வந்துடுங்க. எல்லா சின்ன பிள்ளையும் கூட்டு வந்துடுங்க. அதுக்கேற்ற முன்கூட்டியை தயார் பண்ணி சிறப்பாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதனை தொடர்ந்து சிறப்பு மாலை ஆரம் நடைபெறும். இப்போ ரெகுலராக கரெக்டாக 6:30 ஜெபமாலை ஆரம்பிச்சிட்டு எனக்கு எப்படிதானா கொஞ்சம் நேரம் ஆகுதோ இதே போல் நடத்த ஆரம்பிச்சிடணும். போன வருஷம் லேட் ஆச்சு, ஆரம்பிக்கக்கூடாது, லேட்டாக வரக்கூடாது. ஏன்னா வெளியூர்ந்து வர்றாங்க. அப்போ அவங்க எல்லாமே நேரத்துக்கு போகணும். நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வெளியூர்லேருந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முன்கூட்டி அனுப்பணும். இதே மாதிரி நாங்கள் வரும்போது 7 மணிக்கு நீங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேலையே இல்லை, பாட்டு கிளாஸ் அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுற கமிட்டி நீங்கள் 5:30க்கு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். 6:30க்கு தான் போன வருஷம் ஓடினீங்க, நான் வரும்போது தான் கொடுக்குன்னு ஓடினீங்க. அப்படி இல்லாமல் 5:30 போயிட்டு வீட்டில் ரெடியாகி 6 மணிக்கு இங்கே எல்லோரும் எங்கே இருக்கணும்? கோயில் இருக்கணும். ஒரு வாயும் திறக்க மாட்டேங்குது. எத்தனை மணிக்கு இருக்கணும்? 6 மணிக்கு இல்லை. நீங்கள் சொன்னால் செஞ்சுருவீங்க. அதான் போன வருஷம் எல்லாமே அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அனுபவம் பல்வேறு விதமான பாடங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறது. அப்போ முன்கூட்டியே அப்போ போன வருஷம் நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ண ஒரு 3 மணிக்கு வந்தால் அது 4 மணிக்கு வந்தால் இங்கே எவ்வளோ நேரம் கூட்ட வேண்டியிருக்கு? முன்கூட்டி 1 மணி நேரம் கூட்ட வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு ஏற்றால கூட்டி 5:30 இந்த இடத்த விட்டு வெளியே போய் இந்த பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக 6 மணிக்கு 6:15க்கு கடவுள் முன்னாடி வந்து ஜெபமாலையில் அருமையாக உட்காந்து பங்கெடுத்து அதன் பிறகு மாலை ஆராதனையில சிறப்பாக பங்கெடுக்கணும். அதுக்கு உங்களை அன்போடு மாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே இன்று இரவு இப்போது திருப்பலி முடிந்தோம். நம்முடைய புனிதருடைய உணவு